Hi, hello everyone. Greetings from Smart Biology Tricks. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஹவு டு ரைட் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் தீசிஸ். நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்த வீடியோவில் தீசிஸ் எழுதுறது எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு தீசிஸ்க்கும் என்னென்ன காம்போனண்ட் எசென்ஷியல், ஸோ அந்த காம்போனண்ட்டை எப்படி எழுதணும், எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பேசியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ட்ரொடக்ஷன். ஒவ்வொரு தீசிஸ்லேயும் ஒரு கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நம்ம சொல்லியிருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணக்கூட ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. ஸோ நம்ம நேற்றுக்கு பேசியிருந்த மாதிரி ஒவ்வொரு தீசிஸ்க்கும் ஒரு காம்போனண்ட் இருக்கும். ஈவன் யூஜி தீசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஹெச்டி தீசிஸாக இருந்தாலும் சரி, இந்த காம்போனண்ட் எல்லாமே கண்டிப்பாக முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தீசிஸோட ப்ரைம் கன்சர்னே நம்ம இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ரிசல்ட், டிஸ்கஷன், சம்மரி, ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் எப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோன்னா தீசிஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு மைண்டில் நிற்கக்கூடிய ஒரே கொஸ்டின், இன்ட்ரொடக்ஷன் எத்தனை பேஜ் எழுதணும், மினிமம் எத்தனை பேஜ் எழுதணும், மேக்ஸிமம் எத்தனை பேஜ் எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் பிஹெச்டி தீசிஸ் எழுதுறீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் மேக்ஸிமம் 10 பேஜஸ் எழுதலாம், மினிமம் 6 பேஜஸ் எழுதலாம். இதே நீங்கள் ஒவ்வொரு சாப்டருக்கும் இண்டிவிஜுவலாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் 2 பேஜஸ் கொடுத்தாலே போதும். இன்கேஸ் நீங்கள் பிஜி மாஸ்டர் டிகிரியோட தீசிஸ் ஆர் யூஜி தீசிஸ் ஆர் எம்ஃபில் தீசிஸ் எழுதுறீங்க அப்படின்னா 6 பேஜஸே ரொம்ப அதிகம். ஸோ அதிகமான பேஜஸ் எழுதுனா தான் நம்மளோட தீசிஸ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட ரிசர்ச் நல்லா எக்ஸ்போஸ் பண்ண முடியும்னு அப்படி கிடையாது. எவ்வளோ கம்மியாக எழுதினாலுமே கூட நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ், ரிசல்ட் செக்ஷனும் டிஸ்கஷன் செக்ஷனும் நல்லா இருந்ததுன்னா அப்போவே நம்ம தீசிஸ்க்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் மினிமம் 6 பேஜஸ், யூஜி பிஜி தீசிஸாக இருந்தால் மேக்ஸிமம் 6 பேஜஸே இனஃப் தான். பட் பிஹெச்டி தீசிஸாக இருந்தால் மேக்ஸிமம் 10 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதே மாதிரி தீசிஸ் எழுதுறதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன சப்டைட்டில்ஸ் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிசர்ச் ஏரியாவை நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிசர்ச் டீக்ரடேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டைஸ் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறையா டை வேஸ்டேஜ் எல்லாமே என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகிட்டு ஸோ பொல்யூஷனை நிறையா க்ரியேட் பண்ணும். ஸோ அது ஃப்ரெஷ் வாட்டரை அஃபெக்ட் பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த என்னென்னலாம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குங்கிறது நிறைய பேர் ரிசர்ச்சில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மேக் பண்ணி ஒரு ரிசர்ச் பிளானை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரிசர்ச் பிளான் எல்லாம், டிசைன் எல்லாம் திருப்பி பாருங்கள். அப்படி திருப்பி பார்க்கக்குள்ள உங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்கு சப்டைட்டில்ஸ் எல்லாம் எப்படி வைக்கலாம். அதர் தென் ஒரு பெரிய சப்டைட்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஒரு பெரிய டைட்டில் போட்டு ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம ரிசர்ச் இன்ட்ரொடக்ஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா அப்போவே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் நம்ம வெல் மேனரில் நம்ம ரிசர்ச் டிசைனை பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கே வராது. நமக்கு சப்டைட்டில்ஸ் என்னென்ன சப்டைட்டில்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருப்போம். ஸோ நம்ம ரிசர்ச் டிசைன் ஒரு தீசிஸ் எல்லாம் ரைட்டப்புக்கு வரதுக்கு முன்னாடி ரிசர்ச் டிசைனை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரிசர்ச் டிசைனை நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் அப்ஜெக்டிவை நம்ம ஃப்ரேம் பண்ணி அதில் நம்ம மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் பார்ட்டுக்கு வரப்போ உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவ் செயின் மாதிரி உங்களுக்கு எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் சப்டைட்டில்ஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்டைட்டில்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் 10 சப்டைட்டில்ஸ் இருந்தால் ஓகே, மேக்ஸிமம் 15 சப்டைட்டில்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ சப்டைட்டில்ஸ்க்கு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தீசிஸை ஒரே பிளண்டியாக பேராகிராஃபாக கொடுத்துட்டு இருந்தோம்னா படிக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது. இதே சப்டைட்டில்ஸாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சப்டைட்டில்ஸ் அடுத்தவங்க இன்னொரு படிக்கிறவங்களுக்கு அவங்களோட ரிசர்ச்சுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்கும். அவங்களோட டாபிக் உங்களோட டாப்பிக்கோட ஏதாவது ஒரு வகையில் ஒத்து போகும். ஸோ அதனால் பேராகிராஃபாக இருந்ததுன்னா ஃபுல் பேராகிராஃபையும் ஒருத்தவங்களால் படிக்க முடியாது. இன்கேஸ் எங்கேயாவது சப்டைட்டில்ஸ் இருந்ததுன்னா அந்த சப்டைட்டில்ஸ் அவங்களோட ரிசர்ச்சோட எங்கேயாவது கார்லேட் ஆகும். அந்த வகையில் அவங்க உங்களோட தீசிஸை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் சப்டைட்டில்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஓவர் நைட்டில் தீசிஸ் எழுதணும் அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ஐடியா கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சீனியர்ஸ் ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் உங்களால் தீசிஸ் எழுத முடிஞ்சுது அப்படின்னா ஸோ வெல் அண்ட் குட், ஓகே. கட் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிளாஜியாரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் பிளாஜியாரிசமை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியெல்லாம் பிளாஜியாரிசம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா வேணும் அப்படிங்கிறப்போ அந்த டேட்டாவை இன்னொருத்தவங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கல்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அவங்க சொல்லியிருக்கிற சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நீங்கள் அப்படியே நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அதை நம்ம காப்பி பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம், அனுப்புவோம், சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தீசிஸ் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடில் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளஜாரிசம்ங்கிற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகும். ஸோ பிளஜாரிசம் பண்ணாமல் தான் நம்மளோட ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ கட் காப்பி பேஸ்ட் எப்பவுமே பண்ணாதீங்க. கட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு அது பெரிய ஒரு டேஞ்சரை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் கட் காப்பி பேஸ்ட் கண்டிப்பாக பண்ணாதீங்க. எப்படி நம்ம பிளஜாரிசம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை வந்து அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்போவுமே எக்ஸாம்ஸ் நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு 16 ஆர் ஒரு 15 இயர்ஸ் பக்கமாக நம்ம படிப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி ஆர் யூஜி வரைக்கும் இப்போ 3 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த 15 இயர்ஸில் எவ்வளவோ எக்ஸாம்ஸை க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நம்ம வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தா எழுதியிருப்போம், இல்லை புக்ஸில் படித்ததாக எழுதியிருப்போம், இல்லை கைடில் படித்ததை எழுதியிருப்போமா? கிடையவே கிடையாது. நம்மளோட ஓன் ஸ்கில்ஸை நம்ம எக்ஸாமில் காமிச்சிருப்போம். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அங்கே போய் நம்ம தான் எழுதுவோம். ஒரு படம் பார்த்த விஷயத்தையும், ஒரு பாட்டு எழுதி வைக்கிறது, கவிதை எழுதி வைக்கிறது, நம்மளை பற்றி எழுதி வைக்கிறது, ஸ்கூலை பற்றி எழுதி வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதி வைக்கிறது, டீச்சர்ஸ் பற்றி எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக எழுதி வைப்பேன் எக்ஸாம்ஸில். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரைட்டிங் ஸ்கில், எல்லாருக்குமே ரைட்டிங் ஸ்கில் நிறையாவே இருக்கும், அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ரைட்டிங் ஸ்கில்லை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களோட தீசிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் என்ன அப்படின்னா, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஒரு வியூவர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கேட்சியான விஷயத்தை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 12 செகண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கேட்சியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் அது நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெப் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டிவி ஸ்க்ரீன்ஸில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வரக்கூடியது எல்லாமே கேட்சியான வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட தீசிஸில் கிராமட்டிக்கல் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் கேட்சியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஓன் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பட் அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே மற்றவங்களோட ஆர்டிகல்ஸ்லேருந்தோ இல்லை தீசிஸ்லேருந்தோ இல்லை ஜேர்னல்ஸ்லேருந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களோட ஓன் ரைட்டிங் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் அந்த ஃபுல் தீசிஸும் நீங்கள் எழுதியிருக்கோம். இது வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, என்டையர் உங்கள் தீசிஸ், ஈவன் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி தீசிஸ் ஆர் பிஹெச்டி தீசிஸாக இருந்தாலுமே மொத்த தீசிஸுக்குமே பிளாஜரிசம் இல்லாமல் எழுதணும்னா உங்களோட ஓன் ரைட்டிங் ஸ்கில்ஸில் நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ் கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எழுதின மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்ஷன்ஸ்க்கு கொடுங்க, இல்லை ஆன்லைனில் சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ அடுத்தவங்க கரெக்ஷன் பண்ணக்குள்ள சில வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நமக்கே தெரியாது, மற்றவங்க கரெக்ஷன் பண்ணக்குள்ள மட்டும்தான் அந்த கரெக்ஷன் அந்த ராங் ஃபார்மேட்ஸ் எல்லாமே விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் அந்த தப்பு எல்லாமே நம்ம எழுதுனது நம்மளே பார்க்குறப்ப தெரியாது, மற்றவங்க கரெக்ஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக தெரியும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்கிட்ட கொடுத்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணி படிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களோட லாங்குவேஜை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் லாங்குவேஜை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளஜாரிசம் செக் பண்ணுங்கள். உங்களோட எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மெட்டீரியலை பிளஜாரிசம் செக் பண்ணுங்கள். சாஃப்ட் காப்பியை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸில் செக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி கூட ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பீரியாடிக்கலாக நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை பிளஜாரிசம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளஜாரிசம் செக் மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பிளஜாரிசமை அவாய்ட் பண்ணலாம். ஸோ பிளஜாரிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் வந்து உங்கள் தீசிஸில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் பிளஜாரிசமில் மாட்டிப்பீங்க.
அதே மாதிரி இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, என்டையர் தீசிஸும் என்ன ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னென்னா டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபாண்ட் சைஸ் எப்போவுமே 12 வச்சுக்கோங்க. மொத்த டாக்குமெண்ட்டோட லைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். நம்ம இந்தியன் தீசிஸ் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம், ஐ மீன் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் கலெக்ஷன் பண்ணுறது தான் ரிசர்ச் பிளான்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைம் அப்ஜெக்டிவ், ப்ரைம் ஒர்க்காக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம், சோர்சஸ் என்ன மாதிரி சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கூகுள் யூஸ் பண்ணலாமா, நீங்கள் கூகுளில் யூஸ் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணி உங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கலை டவுன்லோட் பண்ணலாம். பட் நீங்கள் ஜென்ரலாக கூகுளை நம்புறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபைடு வெப்சைட்ஸுக்கு போங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஜேர்னல்ஸோட ஆர்டிகல்ஸும் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சயின்ஸ் டைரக்ட் பார்த்தீங்கன்னா எல்ஸ்வியர் அப்படிங்கிறவங்களோட ஒரு பப்ளிஷர் தான், எல்ஸ்வியர் பப்ளிஷரோட ஒரு வெப்சைட் தான் சயின்ஸ் டைரக்ட். இல்லை ஜேர்னல் ஹோம் பேஜ், ஏதாவது ஒரு ஜேர்னலோட ஹோம் பேஜில் போயிட்டு ஆர்டிகல்ஸ் சர்ச் பண்ணுங்கள். பப்ளிஷர் ஹோம் பேஜ், சில பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிஞ்சர், டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ், ப்ளாஸ் ஒன், இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பப்ளிஷர்ஸ் கிட்ட போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கலை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சில ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டடாகவே வரும், ஆன்லைன் இஷ்யூவே வராது, ஒன்லி பிரிண்டடாக இருக்கும். நேஷ்னல் ஜேர்னல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பிரிண்டட் இஷ்யூஸ் தான் இருக்கும். உங்களோட காலேஜ் லைப்ரரிஸ் ஆர் யூனிவர்சிட்டி லைப்ரரிஸில் பிரிண்டட் காப்பி இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது கூகுளில் நான் போயிட்டு சயின்ஸ் டைரக்ட் வெப்பேஜில் போய் எப்படி நம்ம ஆர்டிக்கலை டவுன்லோட் பண்ணலாம், ஸோ அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி வந்து நம்மளோட இன்ட்ரடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட லேப்டாப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கொரோனா ப்ராப்ளம்னால நான் என் வீட்டில் இருக்கேன். ஸோ லேப்டாப் என்கிட்ட கையில் இல்லை, அதனால் மொபைல் வச்சு தான் பண்ணுறேன். அதனால் டீட்டெயில்டாக உங்களுக்கு டைப் பண்ணி என்னால் காட்ட முடியாது. ஜஸ்ட் நான் ஆர்டிக்கல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் வந்து நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை இன்ட்ரடக்ஷனுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ கூகுள் பேஜுக்கு வந்துடுங்க, சயின்ஸ் டைரக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ஆர்டிக்கலும் மோஸ்ட்லி என்ன ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம போய்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லை ஃபுல் லென்த் ஆர்டிக்கல், உங்களுக்கு ஆர்டிக்கலோட டைட்டில் தெரியும் அப்படின்னாலும் அந்த டைட்டிலை கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லை ஆத்தர் நேமு, இல்லை ஜேர்னலோட பேர், இல்லை வால்யூம், இஷ்யூ, பேஜ் நம்பர், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் கொடுத்தனாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டை டிகிரடேஷன் கொடுக்குறேன். ஸோ டை டிகிரடேஷனுங்கிற வார்த்தைக்கு எந்தெந்த மாதிரியான ஆர்டிக்கல்லாம் கீவேர்டோட லிங்க் ஆகிருக்கோ ஸோ அந்த ஆர்டிக்கல் எல்லாமே இந்த ஒரு கீவேர்டுக்கு கீழே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டை டிகிரடேஷன் ரிசல்ட்டுக்கு கீழே ஆர்டிகல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ என்னோடய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 157 ரிசல்ட் டை டிகிரடேஷன் கொடுத்துருக்கக்கூடிய, சாரி நாங்கள் ஸ்பெல் மிஸ்டேக்காக சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டை டிகிரடேஷன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10,000 ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 1,96,070 ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரே ஒரு கீவேர்ட் டை டிகிரடேஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபேக் ஜேர்னல்ஸோட ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு என்கோட் ஆகிட்டு வரும். இதே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பப்ளிஷரோட வெப்சைட்டோட சர்ச் பாக்ஸில் நீங்கள் சர்ச் என்ஜினில் நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு ரிசர்ச் ஜேர்னலோட ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் இயரில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்லி 2021 பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும். ஸோ இந்த இயரில் இருக்கக்கூடிய ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா 2021 பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸை மட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கும். சில ஆர்டிகல்ஸ் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும், பட் சில ஆர்டிகல்ஸ் உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஜேர்னல் ஆஃப் பயோடெக்னாலஜி எல்ஸ்வியர் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னல். ஸோ இதில் பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலோட டைட்டில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் டை டிகிரடேஷன் அசோ ரிடக்டேஸ்
and lacase and peroxidase a comparative in silico study ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வேணாலும் நீங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு வைடு ஃபார் இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், வேர்ல்டு வைடு rapid industrialization is strongly based on connection between environmental pollution and public welfare அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டாக உங்களோட தீசிஸில் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஓன் ரைட்டிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட ஓன் வேர்ட்ஸில் சேஞ்ச் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ளஜாரிசமை குறைக்க முடியும். ஸோ ப்ளஜாரிசமை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணால் உங்களால் ப்ளஜாரிசமை குறைக்கவே முடியாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய த இன்ஃபர்மேஷனை ஆஸ் சச் நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வேர்ட்ஸை உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷனாக ஓன் சென்டென்ஸில் மாற்றுங்க, உங்களோட ஓன் லாங்குவேஜில் மாற்றி எழுதுங்க. இந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டை வேணாலும் உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு எழுதிக்கலாம். ஈவன் பேராகிராஃபே கூட காப்பி பண்ணி எழுதிக்கலாம். பட் காப்பி பண்ணிவிட்டு எழுதக்குள்ளே நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு வேர்ட்ஸையுமே நீங்கள் ரீரைட் பண்ணி தான் எழுதணும். ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் இவங்களோட நேமை வந்து சைட் பண்ண மறக்காதீங்க. இவங்களோட இந்த ஆர்டிக்கலோட ஆத்தரை நீங்கள் வந்து உங்களோட தீசிஸ்லேயோ இல்லை உங்களோட மேனுஸ்கிரிப்ட்லேயோ கண்டிப்பாக சைட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஆத்தரை சைட் பண்ணுறது மூலிமா இந்த ஆர்டிக்கல் இவரோட ஆர்டிக்கல் இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம உங்களோட தீசிஸ்க்கு எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து வேர்ல்டுக்கு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணுறத எப்பவுமே மறக்காதீங்க. எந்த ஒரு டேட்டாவும் எந்த ஆர்டிக்கல்லையோ எந்த வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தாலும் WHO ஒரு டேட்டா எடுக்கிறீங்கனாலுமே கூட அந்த WHO வெப்சைட்டோட லிங்க்கு, அவங்களோட பப்ளிகேஷன் இயர், எந்த சைட்லேருந்து எடுத்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபரன்ஸில் சைட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி இன்ட்ரொடக்ஷனுக்கு நீங்கள் ஃபுல் இன்ட்ரொடக்ஷனுக்கும் நீங்கள் ப்ளஜாரிசம் இல்லாமல் நீங்கள் எழுதலாம். ஸோ நம்ம சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்டைட்டில் யூஸ் பண்ணுங்கள். சப்டைட்டில்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுங்கள். கூகுள் மட்டுமே நம்பி நீங்கள் ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க. வேரியஸ் பப்ளிகேஷன் வெப்சைட்ஸ் இருக்குது, பப்ளிஷர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணி ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் எழுதக்குள்ளே உங்களோட ஓன் சென்டென்ஸில் எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக பிளாஜாரிசமை அவாய்ட் பண்ண முடியும். மினிமம் 6 பேஜஸ் எழுதுங்க, அதுவே உங்களோட இன்ட்ரடக்ஷன் பேஜுக்கு போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்மார்ட் பயாலஜி ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம மற்ற அடுத்தடுத்த வீடியோ போடக்குள்ளே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும், உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.